ரஜினிக்கும் விஜய்க்கும் அப்படி என்னதான் பிரச்சனை? எப்படி இந்த பிரச்சனை ஆரம்பமானது? 173 படங்களுக்கு மேல் நடித்திருக்கும் ரஜினிக்கும் இன்றைய முதல்வர், அன்றைய நடிகர், 69 படங்களில் நடித்திருக்கும் விஜய்க்கும் என்ன பிரச்சனை? இந்த பிரச்சனையின் ஆரம்ப புள்ளி என்ன என்று பார்த்தால், வாரிசு திரைப்படம் டிசம்பர் 24, 2022 நடைபெற்ற இசை வெளியீட்டு விழாவில் நடிகர் சரத்குமார் தமிழ் சினிமாவில் சூப்பர் ஸ்டார் விஜய்தான் என்று பேச, அந்த சர்ச்சை புள்ளி ஆரம்பம் அதுதான். அவர் வாரிசு படத்தில் பேசியதை அடுத்து ஜெயிலர் படம் இசை வெளியீட்டு விழாவில் சன் டிவியின் கலாநிதி மாறன், சூப்பர் ஸ்டார் என்றால் அது ரஜினிகாந்த் மட்டும்தான், தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவின் சூப்பர் ஸ்டார் ரஜினி என்று பேச இந்த பூகம்பம் வெடித்தது. அதன் பிறகு பேசிய ரஜினிகாந்த் காக்கா கழுகு கதை பேச, அந்த கதையில் கழுகு உயர பறந்து கொண்டு இருக்கும் போது சில சமயம் கீழே வரும்பொழுது காக்காக்கள் கொத்தி கொண்டே வரும். அந்த கழுகு மேலே எழும்பி சென்ற பிறகு காக்காக்களால் தொடர்ந்து பின்தொடர முடியாது என்று கூறிய கதை அவர் விஜயைத்தான் குறிப்பிட்டார் என்று திரை உலகில் மட்டுமல்ல, ரஜினி விஜய் ரசிகர்களுக்கு இடையே இணையதளத்தில் மோதல். இப்படி ஆரம்பிக்கப்பட்ட இந்த கதையின் பரிமாண வளர்ச்சிதான் லியோ பட வெற்றி விழாவில் விஜய் பேச்சு. ஒரு காட்டில் 2 பேர் வேட்டைக்கு போறாங்க. அந்த காட்டிலே மான், மயில், முயல், காக்கா, கழுகு என இருக்கும் என்று பேசியதும் அரங்கில் பெரிய அதிர்வலை. காடு என்றால் இதெல்லாம் இருக்கத்தானே செய்யும் என்று விஜய் பேசியது அவர்கள் ரசிகர்களை புரிந்து கொண்டு அதிர்வலையை ஏற்படுத்தினார்கள் என்றால் மாறுபட்ட கருத்தல்ல. இதையடுத்து லால் சலாம் இசைவெளி விழாவில் பேசிய ரஜினி, நான் காக்கா கழுகை பற்றி கூறியதை சிலர் திரித்து வேறு மாதிரியாக கொண்டு சென்று விட்டார்கள். விஜய் எனக்கு போட்டி என நான் நினைத்தால் அது எனக்கு மரியாதை இல்லை, கௌரவம் இல்லை. விஜய் என்னை போட்டியாக நினைத்தால் அது அவருக்கு மரியாதை இல்லை என்று கருத்து தெரிவிக்க, திரையுறையில் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டதாகவே தெரிய வந்த சூழலில் ரஜினியின் 75வது வயது விழாவுக்கான நிகழ்ச்சியில் பிறந்தநாள் வாழ்த்து கூற விஜய் மறுப்பு. அவர் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவிக்காததும் பெரிய சர்ச்சையை இணையதளத்தில் ஏற்படுத்தியது. இந்த சூழலில்தான் விஜய் தனிக்கட்சி தொடங்க, அதன் பின்பு அந்த கட்சியின் தேர்தல் ஒருங்கிணைப்பாளர் ஆதவ் அர்ஜுனா தேர்தல் கூட்டத்தில் பேசிய பேச்சு, ரஜினி கட்சி ஆரம்பிக்காமல் பயந்து விட்டார் என்று அவர் கூறிய கருத்து அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. அதற்கு பதிலளித்த ரஜினிகாந்த், காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என்று கடிதம் எழுதியிருந்தார். இந்த சர்ச்சை பெரும் அளவில் தேர்தல் களத்தில் எதிரொலித்தது. இதையடுத்து ஆதவ் அர்ஜுனா தனது பேச்சுக்கு வருத்தம் தெரிவித்த நிலையில், இதற்கு முற்றுப்புள்ளி விழுந்துவிட்டது என்று நினைத்த நிலையில் சமூக வலைதளத்தில் ரஜினிக்கும் விஜய் ரசிகர்களுக்கும் பெரும் போட்டி, வார்த்தை போர், ஒரு இணையதள போர் என்றே சொல்லலாம். இந்த நிலையில்தான் ரஜினிகாந்த் விஜய் தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் தனது வாழ்த்து செய்தியை அனுப்ப, அதற்கு ஒரு வாரம் கழித்தே விஜய் நன்றி தெரிவித்தார். இந்த சூழலில் ரஜினியை சந்திக்க விஜய் முயற்சித்ததாகவும், அதற்கு ரஜினி தான் பெங்களூர் செல்வதாக மறுத்ததாகவும் செய்திகள் பரவிய நிலையில், ரஜினியை விமான நிலையத்தில் சந்தித்த நிருபர் ஒருவர், விஜயின் வெற்றியை பற்றியும் உங்கள் கருத்து என்ன, அவர் முதல்வரானதற்கு உங்களுடைய வாழ்த்து என்ன என்று கூறியதற்கு சிரித்தபடியே சென்றது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் ரஜினிகாந்த் அதற்கு முன் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினை சந்தித்ததும், அந்த சூழலில் திமுக அதிமுக கூட்டணி ஏற்பட்டு விஜய்க்கு எதிராக ஆட்சி அமைக்க ரஜினி முயற்சித்ததாகவும் செய்திகள் பரவ, இணையதளத்தில் அதற்கு கடும் கண்டனங்களும் ரஜினிக்கு எதிராக கருத்துக்களும் விஜய்
ரசிகர்களும் தொண்டர்களும் தெரிவித்த நிலையில் இதற்கான விளக்கத்தை ரஜினிகாந்த் பத்திரிகையாளர்களை அழைத்து கொடுக்கும் அளவுக்கு நிலைமை மோசமானது. இதில் எனக்கும் விஜய்க்கும் எந்தவிதமான போட்டியோ பொறாமையோ இல்லை. நான் அதிமுக திமுக ஆட்சி அமைக்க முயற்சிக்கவும் இல்லை. அந்த அளவுக்கு நான் தரம் தாழ்ந்தவனும் இல்லை. எனக்கும் விஜய்க்கும் ஜெனரேஷன் கேப் இடைவெளி இருப்பதாக கூறிய ரஜினி தன்னுடைய பேச்சில் இதற்கான முற்றுப்புள்ளியை வைக்கும்படி தெரிவித்துக் கொண்ட நிலையில் ரஜினி நான் விஜய்க்கு முதலிலே வாழ்த்து சொன்னேன் என்று கூறினார். இதையடுத்து ரஜினி ரசிகர்களுக்கும் விஜய் தொண்டர்கள் ரசிகர்களுக்கும் இடையே இணையதளத்தில் கடும் மோதல். இதையடுத்து ரஜினிகாந்த் தற்பொழுது இந்த பிரச்சனையிலிருந்து அமைதி காத்தாலும் இந்த பிரச்சனையின் ஆரம்ப புள்ளி வாரிசு படத்தில் இருந்து நடிகர் சரத்குமார் பேசிய சூப்பர் ஸ்டார் பேச்சும் அதற்கு ஜெயிலர் படத்தில் கலாநிதி மாறன் அளித்த பதிலடியும் தான் ஆரம்ப கட்டம். இதன் பின்பு ரஜினியும் விஜயும் சந்திக்கவோ அதற்கான மறுப்போ தெரிவிக்காத நிலையில் தற்பொழுது வரை விஜய் அமைதி காத்திருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. எனவே ரஜினி விஜய் மோதலுக்கான காரணங்கள் இதுதான். இது தீருமா, சரி செய்யப்படுமா, அல்லது மீண்டும் அதற்கான வழி பிறக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.